ஆசிரிய உறவுகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள். ஆசு எறிபவன்தான் ஆசிரியன். ஆசு என்றால் குற்றம். குற்றம் களைபவன்தான் ஒரு உண்மையான ஆசிரியனாக கருதப்படுகிறான். குலன் அருள் தெய்வம் கொள்கை மேன்மை கலைப்பயில் தெளிவு கட்டுரை வன்மை நிலம் மலை நிறைகோன் மலர் நிகர் மாட்சியும் உலகியல் அறிவோடு உயர்குணம் இணைபவன்தான் ஆசிரியன் என்று நன்னூலார் விளக்கம் அளிக்கிறார். ஒரு நல்ல ஆசிரியன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு நன்னூலார் கூறும் கருத்துகள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆனால் இன்றைய தமிழ்ச் சூழலில் ஆசிரிய பெருமக்கள், மாணவர்கள் நம் கற்றல் கற்பித்தல் தொழில் எவ்வாறு உள்ளது என்பதை சிந்தித்து பார்க்கும் பொழுதோ அல்லது நேரடியாக பார்க்கும் பொழுதோ நமக்குள் பல்வேறு விதமான அவலங்கள் ஏற்படுவதை நாம் அன்றாடம் காண்கின்றோம். குறிப்பாக ஓராண்டு முழுக்க ஒரு மாணவனுக்கு கற்பித்தல் தொழிலை செய்து அவனை படிக்க வைத்து பொதுத் தேர்வு எழுத அனுப்பும் பொழுது மட்டும்தான் ஒரு ஆசிரியனுக்கு நாம் யார் என்பது அடையாளப்படுத்தப்படுகிறது, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த சூழலில் ஓராண்டு முழுக்க படிக்காத ஒரு மாணவனை தேர்வில் தேர்ச்சி பெற வைப்பது என்பது எந்த வகையில் ஒரு ஆசிரியனுக்கு சிறந்த மதிப்பீட்டை கொடுக்கும் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. அது மட்டுமின்றி தேர்வு மையங்களில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அவர்களுடைய நண்பர்களுக்கு ஏற்றவாறு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு மாணவர்களை பார்த்து எழுதவோ கேட்டு எழுதவோ அல்லது பல்வேறு விதமான மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கான பங்கீடை கொடுக்கவோ ஆசிரியர்கள் இன்றைக்கு முன்வருகிறார்கள். இதற்கெல்லாம் மூல காரணம் எது என்றால் 100% தேர்ச்சி என்பதுதான். 100% தேர்ச்சி என்பது மாணவனுடைய வெற்றியை காட்டவில்லை, ஆசிரியனுடைய முழு வெற்றியை காட்டவில்லை, இந்த சமூகத்தினுடைய முழு தோல்வியை காட்டுகிறது என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு பள்ளியில் ஒரு வகுப்பறையில் அனைத்து மாணவனும் முழுமையாக கற்றவனாக இருக்க முடியாது என்பதற்கு சான்று முதல் மாணாக்கன், இடைமாணாக்கன், கடைமாணாக்கன் என்று 3 விதமான மாணவர்களை பிரித்து வைக்கப்படுகிறது. இந்த முதல் இடை கடை 3 மாணவர்களை கண்டிப்பாக தேர்ச்சி பெற வைக்க முடியும் ஒரு ஆசிரியனால். ஆனால் அந்த வகுப்பறையில் இன்றைக்கு நன்மாணாக்கன் ஆகாதோனும் இருக்கின்றான். யார் அந்த நன்மாணாக்கன் ஆகாதோன் என்று பார்த்தீர்களானால், அந்த நன்மாணாக்கன் களி மடி மாணி காமி கல்வன் பிணியேன் ஏழை பிணக்கன் சினத்தன் 90க்கு அஞ்சி என்று நன்னூலார் குறிப்பிடுகிறார். ஒரு நன்மாணாக்கன் ஆகாதோனுக்கான இலக்கணம், அவன் எப்பொழுதுமாகவே இன்பத்தை துய்த்தக்கூடிய ஒருவனாக இருக்கக்கூடும், அல்லது காம எண்ணம் கொண்டவனாக இருக்கக்கூடும், அல்லது நோயுற்றவனாக